ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 274வது திருநாமம் ஓம் அதுல்யாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் ஒப்பற்றவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவருக்கு சமமாவோ இல்லை உயர்வாவோ இன்னொன்று சொல்ல முடியாது, இன்னொருத்தரை காட்ட முடியாது. அப்படி அவருக்கு துல்லியமாக வேறு எதுவும் இல்லாத ஒன்று. அதனால் அவர் அதுல்யர் அப்படின்னு. ஒப்பிலாமணீஸ்வரர் அப்படின்னு முன்னாலே பார்த்த அரகண்டநல்லூர் அப்படிங்கிற இடத்துல சுவாமி எப்படி இருக்கார், ஒப்பிலாமணீஸ்வரர் அப்படின்னு. மணி அப்படின்னாலே நல்ல ரத்னம் அப்படின்னாலே அது ரொம்ப உயர்ந்தது, அதுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் ஒப்பில்லாத மணி. அப்படி இருக்கிற அவர் எதனால் அவருக்கு இப்படிலாம் பேர், ஏன் இவருக்கு ஈடு இணையாக இன்னொருத்தர் இல்லை அப்படின்னா அந்த செயல்னால், அவர் செய்யக்கூடிய அருள்னால், செயல்னால் அவர் பண்ணுற அருள் மாதிரி இன்னொருத்தரால் பண்ண முடியுமா, முடியாது. அதனால ஒப்பிலாமணீஸ்வரர் அதுல்யர் அப்படின்னு பேர். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா திருவிளையாடலில் 40வது திருவிளையாடல் வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய லீலை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வரகுண பாண்டியன் பாண்டியராஜா நல்ல பரம ஆஸ்தீகன். பாண்டியர்கள் எல்லாருமே அப்படி தானே இருந்திருக்கா. அவனை மும்மூர்த்திகளுக்கு சமமாக திருவிளையாடல் புராணம் வர்ணிக்கிறது. எதனால் அப்படின்னர், அவன் வேத வேள்விகள்லாம் நிலை பெறச் செய்யறதுனால பிரம்மா மாதிரி இருக்கான். அவனோட நாட்டில் அஷ்டலக்ஷ்மிகளும் ஐஸ்வர்யத்தை பொழிஞ்சுன்னு இருக்கா, நிரம்பி இருக்கா அஷ்ட ஐஸ்வர்யமும். அதனால திருமாலை போல இருக்கார். இவர் எந்தெந்த புலன்கள்லாம் நம்மளை கீழே இழுத்துன்னு போய் நம்மளை நரகத்தில் தள்ளுமோ பாபத்தில் தள்ளுமோ அந்த புலன்களெல்லாம் ஜெயிச்சு, அந்த புலன்களெல்லாம் வென்று இவர் மெய்யறிவோட ஞானத்தோடு இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு சமமாக அப்படின்னு மும்மூர்த்திகளுக்கு சமமாக இருக்கக்கூடியவன் வரகுண பாண்டியன் அப்படின்னு நமக்கு வர்ணிக்கப்படுறது. அப்படி இருக்கிற வரகுண பாண்டியராஜா வேட்டையாட போனார். அதாவது அரசர்களுக்கு இது ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. வேட்டையாட போகிறார். இவன் வேட்டையாட குதிரையில் போகிறதே காட்டில் போய் வேட்டையெல்லாம் ஆடிட்டு வரத்தே கனவட்டம் அப்படின்னு அவரோட குதிரை பேர். அந்த குதிரை மேலே ஏறிண்டு வேகமாக இப்போ திருப்பி மதுரைக்கு வரணும், காட்டுக்குள்ளேருந்து வரணும். அந்த குதிரை காற்று வேகத்தில் வரக்கூடிய குதிரை. அப்படி வந்துன்னு இருக்கிறதே வழியில் ஒரு ஏழை அந்தனர் ரொம்ப உடம்பெல்லாம் நலிஞ்சு போய் அவர் நோய்வாய்ப்பட்டு கீழே விழுந்து கிடக்காரா என்னன்னு தெரியாது. அப்படி கிடக்கர். இந்த குதிரை வந்த வேகத்தில் என்ன பண்ணிட்டு அந்த அந்தனரையும் முதிச்சுண்டு அது பாட்டுக்கு போயிடுத்து, காற்று வேகத்தில் போயிடுத்து. இது மேலே உட்கார்ந்திருந்த வரகுண பாண்டியனுக்கு தெரியாது, ராஜாவுக்கு தெரியாது. அரண்மனைக்கு போயிட்டார். ஆனால் அங்கே என்ன ஆகிடுத்து, அந்த குதிரை முதிச்சதுனதா அதில் ஏற்கனவே அவர் ரொம்ப வீக்காக இருக்கார், ரொம்ப உடம்பு முடியில்லாது நோயோடு இருக்கார், கீழே விழுந்து கிடக்கார். இந்த குதிரையும் ஏறி முதிச்சதுனோடனே அவருக்கு உயிர் போயிடுத்து, பிராணன் போயிடுத்து. அந்த ஆள் போனோடனே என்ன ஆயிடுத்து அப்படின்னார், ஒரு அந்தனரை தெரியாத கொன்னால் கூட என்ன ஆகிடுத்து, பிரம்மஹத்திங்கிற தோஷம் வந்துடுத்து வரகுண பாண்டியனுக்கு. அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்தால் அது எப்படியெல்லாம் நம்மளை தாக்கும் அப்படின்னா, பிரம்மஹத்தி தோஷம் வந்தால் எப்படி பண்ணும் அப்படின்னா, முதல்ல நம்மளோட புத்தி ஒரு நிம்மதி இல்லாத போயிடும். நிம்மதி இல்லாத ஒரு சஞ்சலமாகவே இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சோபை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட உடம்பில் இருக்கிற அந்த எழி எல்லாமே குறைஞ்சி போயிடும், எல்லாம் போயிடும், தேஞ்சு போயிடும். இப்படி எல்லாம் போய் மனசில் என்னமோ தெரியல, அப்படி ஒரு வருத்தப்படுறாப்புல என்னெல்லாமோ அவருக்கு இப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறார். அப்புறம் எல்லாரையும் ஜோசியர் எல்லாரையும் பார்த்து கேட்டாக்க, இது பிரம்மஹத்தி தோஷத்தினால இது வந்திருக்கு, இது பிரம்மஹத்தி பிடிச்சிருக்கு, இதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். ராஜா தன்னோட எப்படி மும்மூர்த்திகள் மாதிரி இருந்தாரோ அவரோட கலையெல்லாம் இழந்து எல்லாம் பண்ணி ரொம்ப
ஒரு க்ஷீண தசைக்கு போகிறாப்புல ஆயிடுத்து. இதுக்கு பல ஏதோ பரிகாரம்லாம் பண்ணி பார்த்தா, என்னெல்லாமோ சொல்கிறா இல்லையா, அந்த பரிகாரங்கள்லாம் சொன்னான். எல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணும் பண்ணினார். மும்மூர்த்திகள் ஸ்வரூபமாக இருக்கிற அரச மரத்தை சுத்தணும், அரச பிரதட்சணம் பண்ணணும் பண்ணினார். இனிமேல் பசுமாட்டுக்கெல்லாம் தீனியெல்லாம் கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தார். அவத்திக்கீரை கொடுத்தார், எல்லாம் பண்ணினார். இப்படி என்னெல்லாமோ அகமர்ஷண சுக்தம் அப்படின்னு சொல்லி அதை புண்ணிய நதிகளில் போய் நீராடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் பண்ணி பார்த்தார். பஞ்சகவ்யம் அப்படின்னு இந்த பஞ்சகவ்யம் அருந்தி பார்த்தார். இப்படி என்னென்னெல்லாம் சொல்லியிருக்கோ, யாரெல்லாம் பரிகாரம் சொல்கிறாலோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்தார். ஒன்றுத்துக்கானும் இந்த பிரம்மஹத்தி அகர்லதா தெரியல. இது நாளுக்கு நாள் இதோட அந்த வலிமை ஜாஸ்தி ஆகிட்டு போகிறது. அது திடீர்னு என்ன பண்ணும், இவர் படுத்துன்னு தூங்குறது ஈத்தாப்பில் யாரோ வந்து மிரட்டுறாப்பில் இருக்கும், எங்கேயோ ஏதோ சத்தம் போடுறாப்பில் இருக்கும், என்னமோ தலையில் விழுறாப்பில் இருக்குது, என்னெல்லாமோ பயங்கர சேஷ்டையெல்லாம் பண்ணும் இந்த செய்வினை, இந்த பூத பேத பிசாசுகள்லாம். இப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார். அப்படி இருக்கிறதே சோமசுந்தர பெருமான்கிட்ட போய் அழற, எனக்கு தெரியாத நடந்துடுத்து. அந்த குதிரை வந்த வேகத்தில், காற்று வேகத்தில் அந்த குதிரை வரத்துனால, வழியில் யாரோ ஒரு ஆள் கடந்ததுனால அப்படி பண்ணி எடுத்து. அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக இருக்குது, என்னால் இதை தாங்க முடியல. நீ தானே எங்களுக்கெல்லாம் தெய்வம், இதை சரி பண்ணக்கூடாதா, இந்த பிரம்மஹத்தி எங்களை விட்டு விலகப்பிராப்பில் பண்ணக்கூடாதா, எனக்கு ஒரு அருள் செய்யக்கூடாதா அப்படின்னு சோமசுந்தர பெருமான் மனமுருகி வேண்ட வரகுண பாண்டியன் நல்லவர் தானே, நல்லபடியாக தானே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார், ஏதோ தவறுதலாக நடந்துருத்தோம். உடனே அசரீரியாக சோமசுந்தர பெருமான் சொல்கிறார், கவலைப்படாத, உனக்கு தெரியாதான் நடந்தது, இருந்தாலும் அதுக்கு தப்பு தான், அதுக்கு தண்டனை. இத்தனை நாள் நீ அனுபவிச்சிட்ட, ஒன்று பண்ணு, இங்கேருந்து நேர திருவிடைமருதூருக்கு போங்கிற. சொல்கிறவர் யார்? சோமசுந்தர பெருமான். அதுக்கு எப்படி போகிறது? ஏன்னா எப்பொழுதுமே சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பகை உண்டு. இதுவோ சோழ தேசத்தில் இருக்குது, எப்படி போகிறது? உடனே சோமசுந்தர பெருமானே சொல்கிறார், கவலைப்படாத, அதுக்கும் உனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன். இப்போது சோழன் உங்ககிட்ட இருக்கிற பகையினால் உன் நாட்டில் படையெடுத்து வருவார். இப்போது நீ திருப்பி படையெடுத்து அவரோட போர் புரியறது, சோழன் தோற்று போயிடுவான், புறமுதுகிட்டு ஓடுவார். அதனால் நீ அவரை துரத்திண்டு போகிறாப்பில் போய் திருடமருதூருக்கு போயிடுன்னு சொல்கிறார். சுவாமியே இப்படிலாம் பிளான் பண்ணி தர்றார் பாருங்களேன், வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா இவர் ராஜா, இவரோட அந்த தகுதிக்கு ஒரு எதிரி நாட்டுக்குள்ளே ஒரு இடத்துல போகணும் அப்படின்னாக்க அதுக்கு ஏதோ ஒரு கிடைக்கணும், ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாதானே போக முடியும். அதுக்காக இப்படி ஒரு லீலை. அதே மாதிரியே கொஞ்ச நாளில் சோழராஜா படையெடுத்து வர்றார். இதே பாண்டியன் என்ன பண்ணான், வரகுணன் அவரை எதிர்த்து போனார். அதில் சோழன் தோற்று போக புறமதிவிட்டு ஓட அவரை துரத்தின்னு அதான் தோற்று போயிட்டார், அவர் போயாச்சு, அப்புறம் விட வேண்டியதானே? இல்லை, சுவாமி சொன்னபடி நேர திருடமருதூர் வரைக்கும் போகிறார். திருடமருதூருக்கு போனால் அங்கே என்ன ஆறுது, இந்த பிரம்மஹத்தியும் துரத்தின்ண்டே வருது. அங்கே அசரீரியா மகாலிங்க பெருமான் சொல்கிறார், நீ கிழக்கு கோபுர வாயில் வழியால் வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உடனே ராஜா கிழக்கு கோபுர வாயில் வழியால் கோவில் உள்ளே போனால் அதை தாண்டி, கோவில் எல்லையை தாண்டி இந்த பிரம்மஹத்தியால் ராஜாவை தொடர்ந்து போக முடியல. அது அங்கேயே உட்கார்ந்துருக்கு. எதுக்காகன்னு, எப்படியும் கோவிலுக்கு போனோம், கோவிலே இருக்க முடியாது, திரும்பி தான் வந்தானோ, வந்ததுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. இவர் போய் மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணி எனக்கு இந்த பிரம்மஹத்தியிலேருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்ட, மனமுருகி வேண்ட, அவரை வழிபட பிரம்மஹத்தி தான் வாசலே தான் விலகி நின்றுடுத்து. உடனே மகாலிங்க சுவாமி சொல்கிறார், நீ என்ன பண்ணு, திரும்பி ஊருக்கு போகிறதே இந்த கிழக்கு கோபுரத்து வழியால் போகாத, மேற்கு கோபுரம் வழியால் போகணும்னு சொல்கிறார். இன்றைக்கும் திருடமருதூரில் போனால் எந்த கோபுரத்து வழியால் போகிறோமோ அந்த கோபுரத்து வழியால் திரும்பி வரக்கூடாது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். ஏன்னா அங்கே பார்த்தேன்னா சிலையாக இருக்கும் பிரம்மஹத்தி, ஏன்னா காத்துட்டுருக்கான். அதனால் சுவாமி இப்படி தந்திரம் பண்ண நேராக அந்த பக்கம் வழியால் பேர். இன்றைக்கும் திருடமருதூர் கோபுரத்தில் மேற்கு கோபுரத்துக்கு பேர் பாண்டியன் கோபுரம் அப்படின்னே பேர். அதுக்கப்புறம் தன்னோட பிரம்மஹத்தி அவர் விளக்கினத்தினால நன்றி கடனாக அந்த கோவிலுக்கு திருப்பணியெல்லாம் பாண்டியராஜா செஞ்சு திருடமருதூரில் பல தொண்டெல்லாம் பண்ணியிருக்க. இன்றும் அதுக்கு சாட்சியாக எல்லாம் இருந்துருக்கு. ராஜா உடனே திருப்பி மதுரைக்கு வரார். மதுரைக்கு வந்தால் சோமசுந்தர பெருமான்கிட்ட மனமுருகி அவர் நன்றி செலுத்துறார். இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு, இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு. இது இப்படி நடந்துதா, இதை பார்த்த மதுரையில் இருந்த பெரிய புலவர்கள் எல்லாரும் இருக்கா இல்லையா, எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம்.
சோமசுந்தர பெருமான் எப்பேற்பட்டவர், இந்திரனோட பழியை தீர்த்தார், அதை பண்ணினார், இதை பண்ணினார், என்னெல்லாமோ லீலையெல்லாம் பண்ணியிருக்கிறவர் தன்னோட பாண்டிய ராஜாவோட பிரம்மஹத்தியை போக்குறதுக்கு அவரே போக்கியிருக்கப்படாதோ? இவர் எதுக்கு இங்கேருந்து திருடமருதூருக்கு அனுப்பிச்சார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமோ இல்லையோ? ஒருத்தரால் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா எல்லா காரியத்தையும் அவரே தானே பண்ணும். எதுக்கு அவர் பண்ண முடியலன்னு தான் இன்னொருத்தட்ட கை காமிக்கணும். இப்போ ஏன் பண்ணினார் அப்படின்னா இவாளுக்கெல்லாம் சந்தேகம் வந்துடுது. எல்லாரும் புலவர்கள்லாம் பேசின்னு இருக்கா, ஏன் இப்படி பண்ணார்னு. அதுக்கு அசரீடியாக சோமசுந்தர பெருமான் சொல்றார், உங்களோட சந்தேகம் கரெக்டு தான், இங்கேயே பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கேயே இதையும் பண்ணிட்டேன்னா இந்த பாண்டிய நாட்டில் இருக்கிற மதுரவாசிகளுக்கெல்லாம் என்ன ஆகிடும், தைரியம் வந்துடும், நம்ம இங்கே என்ன பாபம் பண்ணினாலும் இங்கேயே போக்கிண்டுடலாம் அப்படின்னு. அதனால் இவாளுக்கு ஒரு பயம் இருக்கணும், அதனால் தப்பு பண்ணாத இருக்கணும். அதுக்காகத்தான் திருடமருதூர் போச்சேன்னு. அங்கே பண்ணினா என்ன, இங்கே பண்ணானே, ரெண்டும் பண்ணினது நான் தானே. இந்த மதுரவாசிகளுக்கு ஒரு பயம் இருக்கணும், அதுக்காகத்தான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு. அப்படி இருக்கிறவர் நன்றி பெருக்கில் என்ன பண்ணுறார் அப்படின்னார். அதில் அந்த பரிகாரத்தில் ஒன்று சொல்கிறார், நீ தினம் சோமசுந்தரத்தை 1008 பிரதட்சிணம் பண்ணணும் அப்படின்னு. அந்த 1008 பிரதட்சிணம் பண்ணினதுக்காக தான் அசரீரில் வந்து சொன்னார். அப்போ சொல்கிறார், ஒரு அடிக்கும் நீ அந்த சோமசுந்தரத்தை பிரதட்சிணம் பண்ணுறதே, மீனாட்சியுமே பிரதட்சிணம் பண்ணுறதே, ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் உனக்கு உண்டுப்பா அப்படின்னு சொல்லி, அப்போது இவர் சுவாமி சொல்கிறதே ராஜாக்கு ஆசை வருது, இப்படி அனுகிரகம் பண்ணிக்க, நீ இருக்கிற அந்த சிவலோகத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. இதை எப்போ சொல்கிறான்னு, ஒரு சிவராத்திரிக்கு வாங்குற, சிவராத்திரி அன்னைக்கு சோமசுந்தர கடவுளை பிரதட்சணம் பண்ணுறதே அந்த சிவலோக காட்சி கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறதுன்னு சிவபெருமான் என்ன பண்ணார், நந்தி தேவரை கூப்பிட்டார், வரகுணனுக்கு சிவலோகத்தை காமின்னு ஆர்டர் போட்டார், தன்னோட பிஏ வாச்சே ஆர்டர் போட்டார். உடனே நந்தியம்பெருமான் எய்தாப்பில் வந்து ராஜாவை அழிச்சுன்னு போய் காய்ச்சா என்ன ஆயிடுத்துன்னு, திடீர்னு கோவில் காணும், மதுரையை காணும், சிவலோகம் தெரியறது. சிவலோகத்தில் எத்தனையோ ஒவ்வொரு இடமா தாண்டி தாண்டி உள்ளுக்குள்ளே தானே பெருமான் உட்கார்ந்துருக்கார். அப்படி போகிறதே இந்த சாலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாச மார்க்கத்தில் வந்து வாழலாம் இங்கே இருக்கா, இன்னுமே இந்த புத்திர மார்க்கத்தில் வந்து வாழலாம் இந்த கணங்களாக இருக்கா, இப்படி எல்லாத்தையும் நந்திதேவர் காமிச்சுன்னு போய் ஒரு இடத்துல காமிக்கிறார். இதை பாருப்பா, இவா எல்லாம் சாயுஜ்யம் அடைஞ்சவா யாருன்னார், மூதாதையர்கள் பாங்கிறா. பாண்டிய ராஜாக்கள்லாம் அந்த சோமசுந்தரத்தை வழிபட்டு வழிபட்டு சாயுஜ்யம் அடைஞ்சவா, இவாள்லாம் உன் மூதாதையர்கள் அப்படின்லாம் சொல்லி காமிக்க ராஜா ரொம்ப சந்தோஷப்பட கடைசியில் பார்வதியோட கைலாய காட்சியை, சிவலோக காட்சியை காமிக்கிற. எல்லா சிவலோகத்தையும் காமிச்சு எல்லாம் முடிஞ்சுது. இது எப்படி இருந்ததுன்னு ஏதோ பெரிய வீடியோ போட்டு காமிக்கிறாப்புல இருக்குது. நந்தியம்பெருமானும் நான் கையில் இந்த பெரம்பால் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கிறாரா, அப்படிலாம் ரொம்ப அழகாக திருவிளையாடல் புராணத்தை வர்ணிக்கப்பட்டிருக்கு. அது முடிஞ்சுது, ரொம்ப சந்தோஷப்பட்டு, இப்படி யாராலையானு காமிக்க முடியுமா? அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுதுன்னர், மதுரையாக ஆயிடுத்து, கோவிலாக ஆயிடுத்து, பழையபடி வந்துடுத்து. அப்போ வரகுண பாண்டியன் ஆச்சரியப்படுற, இனியா சிவலோகத்தை கண்ணால் பார்க்குறது, அதுவும் இந்த மனித சரீரத்தால் பார்க்குறதுக்கு சாதாரண காட்சியாக, அதை கொண்டு போய் நாம் ரொம்ப ஆசைப்பட்டோங்கிறதுக்காக காமிக்கிறான் அப்படின்னா இவருக்கு ஈடாக வேறு யாராலையானும் பண்ண முடியுமா? அதனால அதுல்யாய நமஹா அப்படின்னு இதெல்லாம் இவரால் தான் பண்ண முடியும். அதனாலே அவர் அதுல்யனாக இருக்கார் அப்படின்னு இந்த நாமம் சொல்கிறது. அப்படி இருக்கிறவரோட பெருமையை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.